அம்மா. திலகா வா. திலகா கனகா, நீ கேட்ட புதையல கௌரி கொண்டு வந்துட்டா. அம்மா எங்கம்மா போன? ஐயோ அம்மாடி, என் தங்கமே, இதுவே எனக்கு போதும்டா என் தங்கம். நீ கிடைச்சிட்ட எனக்கு போதும். இது இந்த அம்மா விட்டு எங்கடா போன என் தங்கமே? அம்மா என் தங்கமே, அப்பா. என் தங்கமே. திலகா, 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 அம்மா, ஐ, வந்துட்டியம்மா. என் செல்லமே, என் தங்கமே, நீ இல்லாம நான் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமாமா? ஐயோ திலகா, ஏண்டா அப்பாதான் உன்னை எதுவுமே சொல்லலையம்மா? எதுக்குடா எங்களை எல்லாம் தவிக்க விட்டு போன? திலகா பாருடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இப்பதான் எங்க மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீ திரும்ப வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இத பாருங்க, இத்தனை நாள் அழுதது போதாதா? போதும், இதுக்கு மேலயாவது சரிங்க. திலகா திரும்பி வந்துட்டா, உங்க மகளாவே வந்துட்டா, முழு நினைவோடவே திரும்ப வந்துட்டா. ஆமா அம்மா. காஞ்சனா பத்தி நீ சொல்றதெல்லாம் பயங்கரமா இருக்கம்மா. கௌரி சொல்லி இத முதல்ல கேக்குறப்போ எனக்கே ரொம்ப பயங்கரமா தான் இருந்துச்சு. எதுக்கு போனவளை பத்தி பேசணும்? இதுக்கு மேல என்ன நடக்கணுங்கிறத பத்தி பேசலாம். வேற என்ன, அடுத்தது திலகா தங்கதுரை கல்யாணம் தான். இதுக்கு தங்கதுரை அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா? வேற வழி? காஞ்சனா இல்லங்கிறப்போ தங்கதுரை திலகா கழுத்துல தாலியை கட்டிதானே ஆகணும். ஆமா மாமா, தங்கதுரை தாலி கட்டினாதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கே வரும். ஆமா, கௌரி சொல்றதுதான் சரி. நேரத்தை கடத்தாம நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். சரி பாண்டியம்மா, நான் வரேன். வேண்டாம், உட்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்கா. பாவம், தாயோட மடியில தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்கா. தூங்கட்டும். அப்புறம் கௌரி சொன்னதை செஞ்சுட்டா, இதுக்கு மேல நான் சொன்னதை செய்யணும். சீக்கிரமே கல்யாணம் எப்போங்கிற தகவலை நான் சொல்றேன்.